அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் உயர்கல்வித்துறை மாண்புமிகு உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அவர்களுடைய அனுமதியுடன் உயர்கல்வித்துறை மூலியமாக தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை 2024க்காக அட்மிஷன்ஸ் இன்று தமிழ்நாடு மாணவர்கள் பொறியியல் சேர்க்கை 2024க்காக தரவரிசை பட்டியல் இன்று 10/7/24 வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வு இந்த ஆண்டு மொத்தம் பதிவு செய்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2,53,954. அதில் பதிவு கட்டணம் செலுத்தி மாணாக்கர்களின் எண்ணிக்கை 2,09,645. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டு விட 21,946 11.69% கூடுதலாக இருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணாக்கர்களின் எண்ணிக்கை 1,99,868. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 20,909 11.68 11.68% கூடுதலாகும். இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் பயின்று அரசு ஒதுக்கீட்டாக 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 36,532 மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள். இதில் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 32,223 மாணாக்கர்கள் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 3,798 13.36% கூடுதலாகும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீட்டான 7.5% கோராமல் விடுபட்ட மாணாக்கர்கள் தங்களுக்கு அருகாமையில் இருந்த தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை சேவை மையத்தில் சென்று 18/7/24 வரை தங்களது பெயர்களை இணைந்து கொள்ளலாம். மாணாக்கர்களின் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்து தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையத்தினை தொலைபேசி 1800-425-0110 1800-425-0110 வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய இணையதளம் www.tneaonline.org இது மூலியமாக அதே மாதிரி tneacare@gmail.com இமெயில் மூலியமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தெரிவித்துக் கொள்கிறோம், நிவர்த்தி செய்யலாம் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய ஷெட்யூல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 வழங்கப்பட்டுள்ள ஷெட்யூல் படி 6/5/24 நோட்டிபிகேஷன் வழங்கியிருக்கிறோம். இன்று 10/7/24 ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். 11/7/24 இருந்து 18/7/24 வரை மாணவ மாணவிகளுக்கு இருக்கின்ற கிரீவன்ஸ் அனைத்து ரிட்ரெஸ் பண்றதுக்கு உண்டான டைம் ஒதுக்கீடு பண்ணப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் 22/7/2024 இருந்து 23/7/2024 வரை கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 கோட்டா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி டிஃபரெண்ட்லி ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவுன்சிலிங் ஃபார் ஜெனரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஆன்லைன் டிஃபரெண்ட்லி ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மென் ஸ்போர்ட்ஸ் 25/7/24 இருந்து 27/7/2024 வரை நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெனரல் கவுன்சிலிங் ஆன்லைன் அகாடமிக் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கேட்டகரி ஒகேஷனல் 29/7/2024 இருந்து 3/9/2024 வரை நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ஆன்லைன் 6/9/24 இருந்து 8/9/24 வரையும் SCA to SC கவுன்சிலிங் ஆன்லைன் 10/9/24 இருந்து 11/9/24 வரையும் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் 11/9/24 நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தங்களுக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விண்ணப்பம் பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 2,53,954.
பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்தியவர்களின் எண்ணிக்கை 2,09,645. இதில் தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 1,99,868. 1,99,868. பொது பிரிவினர் 1,97,601. தொழிற்கல்வி 2,267. மொத்தம் 1,99,868. 1,99,868 ஆண்கள் 1,12,731. பெண்கள் 87,134. மூன்றாம் பாலினத்தவர்கள் 3 பேர். இந்த எண்ணிக்கையில் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி சர்டிபிகேட் மூலியமாக 1,73,729 பேர், சிபிஎஸ்இ மூலியமாக 24,661, ஐசிஎஸ்இ மூலியமாக 943, அதர்ஸ் 535. மொத்தம் 1,99,868. அனைத்து தகவல்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் நடத்துறது 22ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 15க்குள்ள எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ், சீட் மேட்ரிக்ஸ் ஆன்லைன்ல பதிவு பண்ணப்படும். அஃபிலியேஷன் ப்ராசஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணல, முடிச்ச உடனே நமக்கு தகவல் கொடுப்பார்கள். 15ஆம் தேதிக்குள்ள நம்ம ஆன்லைன்ல பதிவு பண்ணப்படும். அதனால் எடிக்குவேட் டைம் மாணவர்களுக்கு இருக்கும். சீட் மேட்ரிக்ஸ் மூலியமாக தங்களுடைய வேகன்சிஸ் என்ன இருக்கிறது, என்னென்ன காலேஜஸ்ல எத்தனை சீட் இருக்கிறது, அதே மாதிரி கடந்த ஆண்டு எவ்வாறு அட்மிஷன் ஆயிருக்கிறது டேட்டா அனைத்து நம்மளுடைய இணையதளத்தில் வழங்கப்படும். மாணவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்றால், தங்களுடைய கவுன்சிலிங் டைம்ல மேக்சிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். so that unlimited choices கொடுக்கலாம். தங்கள் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் போட்டுருக்கோம். லாஸ்ட் இயர்ல 3-4 வருஷம் போவோம். அது போல ஏதாவது போட வாய்ப்பு இருக்கா? என்னென்ன தகவல்கள் நம்ம ஆன்லைன்ல இருக்கிறதோ அனைத்து தகவல்கள் டிரான்ஸ்பரண்டா வழங்கப்படும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய வெப்சைட் ஆக்டிவா பார்த்துட்டே இருக்கிறார்கள். நம்ம இருக்கின்ற தகவல்கள் அதுல பார்த்துட்டு அவங்களோட முடிவு எடுத்துக்கலாம். அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா அகாடமிக்ஸ் காலேஜினுடைய எந்த பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. அப்ளிகேஷன் காலேஜ்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அந்த பையன் எப்படி அகாடமிக்ஸ் காலேஜ்ல இன்னும் குவாலிட்டி இருக்குன்னு தெரியும் நம்ம வெப்சைட்ல. அதுக்கு ஏதாவது we will collect the details and furnish. 200 கட் ஆஃப் மொத்தம் 65 பேர், 200 அவுட் ஆஃப் 200 65 பேருக்கு வந்திருக்கிறது. நம்மளுடைய டிஎன்ஹெச்எஸ்சில 58 பேர், அதர் போர்ட்ஸ்ல 7 பேர் வந்திருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். டோட்டல் அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸ் ஜெனரல் டாப் 10 ரேங்க்ஸ்ல முதல் இடம் வந்திருக்கின்ற மாணவி, அவருடைய பேரு தோஷிதா லக்ஷ்மி, செங்கல்பட்டு மாவட்டம், ஃபர்ஸ்ட் ரேங்க் 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப். செகண்ட் நிலஞ்சனா கே, திருநெல்வேலி மாவட்டம், 200 அவுட் ஆஃப் 200 செகண்ட் ரேங்க். தேர்ட் கோகுல், நாமக்கல் மாவட்டம், 200 அவுட் ஆஃப் 200. ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி அகாடமிக் ஸ்ட்ரீம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் டாப் 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதுல முதல் ரேங்க் வந்திருக்கின்ற மாணவி, அவருடைய பேரு ராவணி, சேலம் மாவட்டம், மாடல் ஸ்கூல் வீரபாண்டி, ஃபர்ஸ்ட் ரேங்க். செகண்ட் கிருஷ்ணா அனு, கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல், கோயம்புத்தூர் சிட்டி. தேர்ட் சரவணன் எம், டிஎம்கேவி கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காட்பாடி, காங்கேயநல்லூர், வெள்ளூர் மாவட்டம். ஃபுல் 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வொகேஷனல் ஸ்ட்ரீம் ஜெனரல் டாப் 10 வொகேஷனல் ஸ்ட்ரீம், அதுல அஸ்வந்த், ஈரோடு மாவட்டம், ஃபர்ஸ்ட் ரேங்க். ஹரிஹரன் ஆர், ஈரோடு மாவட்டம். தேவ் பிரியதர்ஷன் ஏஎம், ஈரோடு மாவட்டம், தேர்ட் ரேங்க். 10 ரேங்க்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வொகேஷனல் ஸ்ட்ரீம் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5% ரிசர்வேஷன், ஃபர்ஸ்ட் ரேங்க் அபிஷேக் ஏ, அரியலூர் மாவட்டம். தக்ஷினி எம், திருவண்ணாமலை மாவட்டம். கதிரவன் ஆர், அரியலூர் மாவட்டம். ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். அனைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துகள். சிறப்பாக
டிஎன்இஏ 2024 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். டீடைல்டு கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸும் தற்பொழுது தங்கள் வாயிலாக எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய ஷெட்யூல் படி கவுன்சிலிங் நடக்கும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கமிட்டி மூலியமாக சொல்லிடுவாங்க. கமிட்டி அதுக்கு ஆனரபிள் ஜட்ஜி தலைமையில் ஒரு கமிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அதில் முடியும். அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி 15க்குள்ள நமக்கு தகவல்கள் ஃபைனல் ஃபார்ம்ல கொடுப்பார்கள். 15/7/2024 நம்மளுடைய இணையதளத்தில் அனைத்து காலேஜ் ஃபுல் ஃபைனலிஸ்ட் சீட் மேட்ரிக்ஸ் எந்த பிரான்ச்ல எத்தனை சீட் எந்த கேட்டகரியில் இருக்கிறது தெரிவிக்கப்படும். 22/7/2024 தான் நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு 1 வீக் முன்னாலே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். மாணவர்கள் நம்மளுடைய சைட்ல சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு அவருடைய சாய்ஸஸ், ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்றால் மேக்சிமம் சாய்ஸஸ் வந்து நீங்க மாணவர்கள் ஃபில் பண்ணணும். அதனால அவங்களுடைய விரும்பக்கூடிய காலேஜ் வந்து மிஸ் பண்ணாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் போட்டிருந்தாரு, நிறைய காலேஜஸ்ல டாப் ரேங்கர்ஸ் had actually chosen very lower placed colleges. ரொம்ப கம்மி பாஸ் பர்சன்டேஜ். தட்ஸ் வை இந்த இஷ்யூஸ் வந்து நம்மளுடைய நீங்களும் பிரஸ் மூலியமாக சில தகவல்கள் சொல்றீங்க, அதே மாதிரி சில கால் சென்டர்ஸ் மூலியமா சில இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அதனால ஒரு காலேஜினுடைய கோட், காலேஜ் டீடைல்ஸ், வென்யூ ஆஃப் த காலேஜ் எங்க இருக்கிறது, அதே மாதிரி அந்த காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கிறது, அந்த காலேஜ்ல எத்தனை பேர் அட்மிட் ஆயிட்டாங்க கடந்த ஆண்டு உள்ளிட்ட பல்வேறு டீடைல்ஸ் பிளஸ் ஆல்ரெடி நம்ம சைட்ல அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி மூலியமாக எத்தனை பேர் பாஸ் ஆயிட்டாங்கன்னு தகவலும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுடைய சைட்ல ஏற்கனவே இருக்கிறது. திருப்பி ரீஇன்சிஸ்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவும் நம்ம சப்மிட் பண்ணிடுவோம். அது வந்து மாணவர்கள் கவனமாக பார்த்துக்கொண்டு தங்களுக்கு தேவை இருக்கிற காலேஜஸை தாங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஒரே ஒரு வேண்டுகோள், இம்பார்ட்டன்ட் தகவல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்றால் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கம்மியா கொடுக்காதீர்கள். அன்லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் ஃபில் பண்றாங்கன்னா தங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காலேஜ் ரேங்க் ஏற்ற மாதிரி வரும் தெரியும். தட்ஸ் வை நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல வந்து சில பேர் அப்படி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் இங்க வந்து திட்டத்தட்ட 1 லட்சம் ஆல்மோஸ்ட் 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து 1,99,868 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரேங்க் லிஸ்ட் வாங்கி கவுன்சிலிங்காக நம்மளுடைய ஷெட்யூல் படி ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்கள். அதனால பை கீப்பிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இன் மைண்ட் நம்மளுடைய கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணக்கு ஏற்ற மாதிரி நடத்தப்படும். ஆனாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சீட் வெக்கேட் பண்ணி போறாருன்னா நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஒரு சிறப்பான அம்சம் இருக்கிறது. நம்மளுடைய ரேங்க் ப்ரொவிஷனல் ரேங்க் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் எடுத்துக்கலாம். ஒன்னு ஜாயின் பண்ணி சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துக்கலாம், 2 நாட் ஜாயின்ட் கொடுத்துருக்கலாம், 3வது ஜாயின் பண்ணி அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கிறது. அந்த மாதிரி சூஸ் பண்றாங்கன்னா அவர் மேல பெட்டர் ரேங்க் வாங்கக்கூடிய சீட் ஏதாவது வெக்கேட் ஆயிருக்குன்னா இவருக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆயிட்டு அவருக்கு அந்த சீட் வழங்கப்படும். அதே மாதிரி ஜாயின் பண்ணாமலே அப்வர்ட் மூவ்மெண்ட் கேட்கலாம். ஸோ திஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ல இருக்கிறது. அதனால அந்த பிரச்சனைகள் வந்து இந்த ப்ராசஸ் மூலியமாக சார்ட் அவுட் பண்ண மாட்டோம்னு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்து 400 சீட்ஸ் மேல வந்து அந்த இடங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங்ல வந்து பட் அது வந்து நம்ம வந்து இப்போ 4 crore படி வந்து பாத்தீங்கன்னா அதை ஃபில் பண்ண முடியுமா இல்ல ஃபில் பண்ண முடியாது இல்ல தொடர்ந்து அப்படியே 4 வருஷத்துக்கு சீட்ஸ் முன்னாடி காலேஜ்ல மன்னாரிஸ்ட் போன்ற காலேஜ்ல அது வீணா தான். பர்டிகுலர்லி இந்த தட்ஸ் வை இந்த இஷ்யூனால தான் இந்த ப்ரொவிஷனை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஜாயின் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட். சப்போஸ் ஸ்டூடெண்ட் வந்து பெட்டர் ரேங்க் ஸ்டூடெண்ட் வெக்கேட் பண்றாருன்னா சீட், கீழே இருக்கிற ரேங்க் ஸ்டூடெண்ட் வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது அதுல அவர் ஜாயின் எல்லாரும் கொடுக்குறாங்க மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் வை இது வந்து அவேர்னஸ் நல்லா பண்றோம். சைட்ல எல்லா டீடைல்ஸ் வச்சிருக்கிறோம்.
தங்கள் வாயிலாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் அவுட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். ஸோ லாஸ்ட் இயர் சார் வாஸ் a different issue. ஏன்னா மீட் வந்து முன்னாடியே வந்துச்சு ரிசல்ட், மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்டே கண்டக்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த வருஷம் திருப்பி அதே ப்ராப்ளம், மீட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இந்த ப்ரொவிஷனால அந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? எஸ், தட்ஸ் வை வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ். நீங்களும் உங்களுடைய த்ரூ யுவர் சோர்சஸ் யூ கேன் வேகன்சி இல்லையா சார்? ஜாயினிங் த காலேஜ் அதுக்கப்புறம் தான் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்க இங்கேருந்து வித்ரா பண்ணி போனஃபைட் வாங்கிட்டு அங்கே போகிறாங்க. ஸோ அப்போ வந்து வேக்கெட் ஆகுது. இது வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ்க்கு எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ஆர் நியரஸ்ட் ஆஃப் த எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் டைமில் இது நடக்குது. ஸோ அந்த வேகன்சிஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அது வந்து பேக்லாக் வேகன்சியாக மாறும். அந்த வேகன்சிஸை எப்படி ஃபில் பண்ண போகிறீங்கிறது தான் ஒரு விஷயம். See, even the concern what you raised on the even Anna University also told, adukku they are taking certain steps. Seats number on the they have given a special request to AICT to increase the seats. Once we finalize the seat matrix, in the issue what you are raising is already thought of, discussion பண்ணிருக்கிறோம். ஸோ பர்டிகுலர்லி இன் ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ் லைக் அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அவர் வந்து ஒரு அடிஷ்னல் சீட்ஸ்க்காக தே ஹவ் ரிக்வெஸ்டட். இஃப் தே கெட் தட் ப்ராப்ளம் வில் பி சால்வ். 10% எக்ஸஸ் அன்னது ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேஜில் இருக்குது. வி cannot assure right now. ஸோ எக்ஸஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வெக்கேட் ஆனது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ தட்ஸ் த திங். பட் இட் இஸ் நாட் கன்ஃபார்ம் பிகாஸ் தேர் எட் டு கெட் கன்ஃபர்மேஷன். இந்த தகவல் எல்லாம் 15ஆம் தேதிக்குள்ள நாங்க வந்து உங்களுக்கு சொல்லுவோம். சார் அட் த சேம் டைம் பிஆர்க்கு எப்போ சார்? இதனுடைய ரேங்க் கொடுத்த உடனே நம்ம ஜூலைல வில் கிவ் த ஷெட்யூல்ஸ். ஷெட்யூல் கொடுத்துரும். இதே மாதிரி கிளியராக உங்களுக்கு ஷெட்யூல் வந்து கொடுத்துட்டு விவரமா சொல்லணும். நாட்டா எக்ஸாம் போயிட்டு we will definitely இப்போ எப்படி கொடுத்திருக்கிறோமோ அதுக்கு அதே மாதிரி தெளிவாக கொடுக்கப்படும். Once the exam is completed, once we finalize the schedules, இதே மாதிரி தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்படும். We will give in sight. We will also release through the press. We will reach out through our facilitation centers. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் கம்மி இருக்கு சார். நம்ம ஊர்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க வந்து இப்போ நிறைய உங்க மூலியமா சொல்றோம், சைட்ல டிஸ்ப்ளே பண்றோம். அண்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கு நமக்கு. எல்லா சென்டர் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 3 to 4 சென்டர்ஸ் நமக்கு இருக்கிறது. அந்த சென்டர்ஸ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆன்லைன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி வெல் அவேர் அபவுட் ஃபெசிலிட்டிஸ். ஆன்லைன்ல கொடுக்கும்போது நல்ல ரீச் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. வில் கைட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஃபர்தர் இஃப் தே ஹேவ் எனி டவுட்ஸ். ஒரே பேர் கொண்ட காலேஜ் ஒரு டாப் காலேஜ் ஒரே பேர்ல இருக்கும். அது ஒரு லோ நம்பர் ஆஃப் அட்மிஷன் கொண்ட காலேஜ் ஒரே பேர்ல இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்லாம் வரதுனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு வந்து தட்ஸ் வை காலேஜ் கோட், காலேஜ் நேம், பிளேஸ், கடந்த ஆண்டு அட்மிஷன் எப்படி இருக்கிறது அந்த டேட்டா பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிவெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். See that this is not the forum that is done by Anna University. See, உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும்னா 15ஆம் தேதி நாங்கள் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது எத்தனை காலேஜ் இருக்குன்னு தெளிவாக தெரியும். அது பார்த்து நீங்கள் லாஸ்ட் இயர் இல்லாத காலேஜ் என்னன்னு க்ளோஸர் புரிஞ்சுக்கலாம். என்னென்ன புதுசான வந்த காலேஜ்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ 15th நான் சொல்ல முடியும். பிகாஸ் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களுக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் 15th எஸ் சீட் மேட்ரிக்ஸ் இஸ் ஒரு காலேஜ் வாரியாக ஒரு பிரான்ச் வாரியாக எந்த கேட்டகரியில் எத்தனை சீட் இருக்கிறது, டோட்டல் சீட் எத்தனை, டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜ் இன் ஸ்டேட் எத்தனை, ஹவு மச் இஸ் த கவர்மெண்ட் கோட்டானது தெளிவாக இருக்கு. சார் லாஸ்ட் இயர் இந்த நீட்ல போனவங்களுக்கு அந்த லோவர் லெவல்லேருந்து அப்பர் அப்கிரேட் பசங்க எத்தனை பேர் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்தாங்க ஏதாவது? We'll give you data. We'll find out. ஸோ நம்மளுடைய உயர்கல்வித்துறை மூலியமாக தொழில்நுட்ப கல்வி இயக்கத்து மூலியமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த TNA 2024 கவுன்சிலிங் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் அடிப்படையில் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவருடைய பரிந்துரை மற்றும் அனுமதியுடன் சிறப்பாக நம்ம நடத்துவதற்கு உண்டான இன்று ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஷெட்யூல்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தது வந்து நாங்கள் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு அதுபடி நடத்தப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி நம்மளுடைய வெப்சைட், நம்மளுடைய இமெயில்,
நம்மளுடைய டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் ஆக்டிவாக இருக்கிறது, நிறைய கால்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸு நம்மளுடைய இணையதளத்தில் அவருடைய ரேங்க் லிஸ்ட் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம கவுன்சிலிங் டேட்ஸில் அவங்க சாய்ஸஸ் ஃபில் பண்ணி கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வந்தவர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.